அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல வெற்றிலை தீப வழிபாடு செய்யும் முறை, எந்த நேரத்தில் வெற்றிலை தீப வழிபாடு செய்யணும், வெற்றிலை தீபம் ஏற்றிய பிறகு அந்த வெற்றிலையை என்ன செய்யணுங்கிறத பார்க்கலாம். நீங்க வெற்றிலை தீப வழிபாடு தொடர்ந்து 6 வாரங்கள் அல்லது 9 வாரங்கள் செய்யலாம். வெற்றிலை தீப வழிபாடு நாம செவ்வாய்க்கிழமையில் வருகின்ற செவ்வாய் ஓரையில தான் இந்த வெற்றிலை தீப வழிபாடு செய்யணும். செவ்வாய் ஓரை, அதாவது சுக்கிர ஓரைக்கான நேரம் காலையில 6 மணியிலிருந்து 7 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. இந்த 3 டைம்ல ஏதாவது ஒரு நேரத்துல நீங்க வெற்றிலை தீப வழிபாடு செய்யலாம். அடுத்ததா நீங்க இந்த வெற்றிலை தீப வழிபாடு செய்யும் போது உங்க வீடு ஃபுல்லாவே கிளீன் பண்ணி தான் நீங்க இந்த வெற்றிலை தீப வழிபாடு செய்யணும். நான்வெஜ் சாப்பிட்டு இல்லைன்னா பீரியட் டைம்ல நீங்க இந்த வெற்றிலை தீப வழிபாடு செய்யக்கூடாது. நீங்க வீடு ஃபுல்லாவே மண்டேவே கிளீன் பண்ணிட்டு நீங்க செவ்வாய்க்கிழமையில இந்த வெற்றிலை தீப வழிபாடு செய்யலாம். வெற்றிலை தீப வழிபாடு நீங்க காலை 6 to 7 செய்யறீங்க அப்படின்னா காலையிலேயே நீங்க குளிச்சுட்டு உங்க சாமி போட்டோக்கு எல்லாமே மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு பூக்களால அலங்கரிச்சுட்டு நீங்க வெற்றிலை தீப வழிபாடு செய்யலாம். முதல்ல உங்களுடைய நிலைவாசல்ல நீங்க விளக்கு ஏத்திட்டு அடுத்ததாக உங்களுடைய பூஜை அறையில நீங்க விளக்கு ஏற்றணும். நீங்க விளக்கு ஏத்திட்டீங்கன்னா உங்ககிட்ட வேல் அல்லது முருகர் சிலை இருந்தா அதற்கு அபிஷேகம் செஞ்சு நீங்க வெற்றிலை தீப வழிபாடும் செய்யலாம். நீங்க ஒரு எண்ணிக்கையில கூட அபிஷேகம் செய்யலாம். உங்ககிட்ட பால் இருந்துச்சுன்னா பால் வச்சு அபிஷேகம் செய்யலாம். இல்லைன்னா சந்தன அபிஷேகம், இந்த மாதிரி உங்களால எந்த அபிஷேகம் செய்ய முடியுமோ அதனால நீங்க உங்க வேல் அல்லது முருகர் சிலைக்கு அபிஷேகம் செஞ்சுட்டு நீங்க வெற்றிலை தீபம் ஏற்றலாம். வெற்றிலை தீபம் ஏற்றுவதற்கு நீங்க 6 வெற்றிலை எடுத்துக்கோங்க. அந்த 6 வெற்றிலையுடைய காம்புகளையும் கிள்ளிட்டு அந்த வெற்றிலைக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் இட்டுட்டு ஒரு தாம்பூல தட்டுல வச்சு நீங்க அந்த தாம்பூல தட்டுக்குமே மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அந்த தாம்பூல தட்டுல 6 வெற்றிலையும் வச்சு நடுவுல ஒரு விளக்கு வச்சு நீங்க வெற்றிலை தீபம் ஏற்றலாம். நீங்க அப்படி வெற்றிலை தீபம் ஏற்றும் போது நீங்க வெற்றிலையில இருந்து எடுத்த அந்த 6 காம்புகளையும் அந்த விளக்குல போட்டு நீங்க வெற்றிலை தீபம் ஏற்றணும். அடுத்ததான் இந்த மாதிரி வெற்றிலை தீபம் ஏற்றும் போது நாம நெய் யூஸ் பண்றதா ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க பொதுவா நல்லெண்ணெய் யூஸ் பண்றதை விட வெற்றிலை தீபத்திற்கு நெய் யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். நீங்க இப்படியும் ஏற்றலாம். இல்லைன்னா சர்க்கோண கோலம் போட்டுட்டும் நீங்க வெற்றிலை தீபம் ஏற்றலாம். சர்க்கோண கோலம் போட்டு அதுல சரவண பவ இதை எழுதி நடுவுல நான் இன்னைக்கு ஓமுக்கு அப்படின்னு எழுதியிருக்கேன். பொதுவா ஓம்னு எழுதணும். அடுத்ததா நான் இன்னைக்கு வேலுக்கு அபிஷேகம் செஞ்சிருக்கேன். அதனால அந்த வேலை பூக்களால அலங்கரிச்சுட்டு அந்த ஓம் நடுவுல நான் என்னுடைய வேலை வச்சுட்டேன். நீங்க சரவண பவ அந்த இடத்துல 6 இதுலயும் 6 வெற்றிலை வச்சு 6 விளக்குல நீங்க நெய் ஊற்றி நீங்க விளக்கேற்றலாம். அப்படி விளக்கேற்றும் போது நீங்க அந்த வெற்றிலையில இருந்து எடுத்த அந்த 6 காம்புகளையும் அந்த விளக்குல போட்டு நீங்க வெற்றிலை தீபம் ஏற்றணும். வெற்றிலை தீபம் ஏற்றி முடிச்சதுக்கு அப்புறமா தீப தூப ஆராதனை எல்லாம் காமிச்சு நீங்க உங்களுடைய வழிபாட்டை நிறைவு பண்ணிக்கலாம். அடுத்து நீங்க வெற்றிலை தீபம் ஏற்றி முடிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த வெற்றிலையை அந்த அந்த நாளையே நீங்க எடுக்கக்கூடாது. நீங்க செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபம் ஏற்றுனீங்கன்னா செவ்வாய்க்கிழமையே அந்த வெற்றிலை எல்லாத்தையும் எடுக்கக்கூடாது. நீங்க அடுத்த நாள் புதன்கிழமை தான் அதை எடுக்கணும். அதை எடுத்துட்டு நீங்க சாமியோட பூக்கள் எல்லாம் எடுத்து ஒரு கால் தடம் படாத இடத்துல போடுவீங்க இல்லையா, அந்த மாதிரி அதே மாதிரி ஒரு இடத்துல அந்த வெற்றிலையும் நீங்க போட்டுக்கலாம். இல்ல அந்த வெற்றிலை வாடாம நல்லா இருக்கு அப்படின்னா நீங்க அதை யாராவது ஒரு பெரியவங்களுக்கு கூட நீங்க அந்த வெற்றிலையை கொடுக்கலாம். இந்த மாதிரி தொடர்ந்து 6 வாரங்கள் அல்லது 9 வாரங்கள் வெற்றிலை தீப வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வேண்டியது கிடைக்கும். நீங்க நல்ல திருமண வரன் அமைய இந்த வெற்றிலை தீபம் ஏற்றலாம். உங்கள் குழந்தைகள் உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவருடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், உங்க தொழிலில் நல்ல முன்னேற்றம் வேண்டும், உங்களுக்கு நினைத்த வேலை நினைத்தபடி கிடைக்கணும்னு சொல்லி இந்த வெற்றிலை தீபத்தை நீங்க ஏற்றலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.